ஃப்ரெண்ட்ஸ், முந்தி காலத்துல எல்லாம் வயசானதுக்கு அப்புறமா பார்வை மங்குறதுனால கண்ணாடிய போடுவாங்க. ஆனா இந்த காலத்துல சின்ன குழந்தைங்களுக்கே கண் பார்வை பிரச்சனை ஏற்படுது. ஒவ்வொரு நாளும் கண்ணாடி போடுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்குது. கண் பார்வை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, இனிமே எனக்கு கண் பார்வை குறைபாடு வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ரெமடி நல்லா ஒர்க் ஆகுது. இதோட கண் பார்வை பிரச்சனை இருக்கிறவங்க எந்தெந்த உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படிங்கறதையும் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். இதுல முதல் பிளேஸ்ல இருக்கிறது முருங்கை கீரை. நம்ம எல்லாருக்குமே முருங்கை காய தெரியும். முருங்கை இலை கூட நம்ம ஆரோக்கியத்துக்கு எவ்வளவோ உபயோகப்படுது. முருங்கை இலையில விட்டமின் ஏ, கால்சியம் அதிகமா இருக்குது. இதோட இலைய பருப்போட கலந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட கண் பார்வைக்கு எவ்வளவோ நல்லது. அடுத்ததா விட்டமின் சி அதிகமா இருக்கிற ஆரஞ்சு, திராட்சை, ஸ்ட்ராபெரி, லெமன் இது எல்லாமே நம்ம கண்ணுக்கு மட்டும் கிடையாது, நம்மளோட உடலுக்கும் எவ்வளவோ உபயோகப்படுது. மூணாவதா முட்டை, பால், மீன், கேரட் இது எல்லாத்துலயுமே விட்டமின்ஸ் அதிகமா இருக்குது. இது எல்லாமே உங்க டயட்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட கண் பார்வையையும் 2 மடங்கா அதிகப்படுத்த முடியும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல போற ரெமெடி கண் பார்வையை அதிகப்படுத்துறதோட கண் சம்பந்தமான பிரச்சனையையும் உங்க பக்கத்துல கூட வராம பாதுகாக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோம் ரெமெடியை ரொம்ப சிம்பிளாவே நம்ம வீட்லயே தயார் பண்ணிடலாம். இந்த ரெமெடிக்காக முதல்ல நம்ம எடுத்துக்க போற பொருள் மிளகு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிளகுல சத்துக்கள், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஆக்சிடென்ட் குணங்கள் இருக்குது. மிளகுல கூட விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்குது. இந்த மிளகு உங்க டயட்ல நீங்க ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா நோய்களையுமே தூரமா அனுப்புறதோட கண் பார்வை பிரச்சனையும் குணமாகும். இதுக்காக 4ல இருந்து 5 மிளகு எடுத்துக்கிட்டு அத பவுடரா தயார் பண்ணிக்கோங்க. இதுக்காக ஒரு எம்டி பவுல எடுத்துக்கிட்டு இதுல நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிற மிளகு பொடியை சேர்த்துக்கோங்க. இந்த ரெமடிக்காக நம்ம அடுத்ததா சேர்க்க போறது கற்கண்டு பொடி. இதுக்காக கற்கண்ட பொடியா பண்ணி 1/2 ஸ்பூன் இல்லாட்டி 3/4 ஸ்பூன் அளவுக்கு இந்த ரெமடியில சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த 2 பொருளையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கற்கண்டு நம்ம உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கறதோட கண் பார்வையையும் அதிகப்படுத்துது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடிக்காக நம்ம அடுத்ததா தேவைப்படுற பொருள் நெய். இதுக்காக நீங்க பசுனைய பயன்படுத்துங்க. ஒருவேளை உங்ககிட்ட பசுனை கிடைக்கலாட்டி எருமை நெய்யையும் பயன்படுத்தலாம். இந்த ரெமடிக்காக 1 ஸ்பூன் நெய்யையும் சேர்த்துக்கலாம். இந்த 3 பொருளையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெய்யிலையும் எவ்வளவோ சத்துக்கள் இருக்குது. எத்தனையோ விதமான கண் சம்பந்தமான குறைபாடுகளுக்கு ஆயுர்வேதத்துல நெய்யை தான் பயன்படுத்துவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ஹோம் ரெமடி ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி தயார் பண்ண ரெமடிய நீங்க ஒவ்வொரு நாளும் வெறும் வயிற்றுல எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடியை எடுத்த 1 மணி நேரத்துக்கு எந்த பதார்த்தத்தையும் சாப்பிடவும் கூடாது, குடிக்கவும் கூடாது. அதே மாதிரி நீங்க பீடி, சிகரெட் ஒருவேளை எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை நிப்பாட்டிருங்க. அதுக்கப்புறமா இந்த ரெமடியை பயன்படுத்துங்க. அதே மாதிரி இந்த ரெமடியை மொத்தமா தயார் பண்ணி ஸ்டோர் பண்ணாம அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா தயார் பண்ணீங்கன்னா ரிசல்ட் 100% கிடைக்குது. இந்த ரெமடியை 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஒரு நாளைக்குன்னு 1 வாரம் தொடர்ந்து எடுத்துக்கிறப்பவே நல்ல ரிசல்ட்ட பாப்பீங்க. 1 வாரத்திலேயே இந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குதுன்னா 3 மாசத்துக்கு தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்க. இந்த ரெமடியை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில கண் சம்பந்தமான பிரச்சனையே வராது. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்குரிய ஹோம் ரெமடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye.